ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து விலாக் வந்து நான் கேப்சர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மினி விலாக் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஃபுல் விலாகு. காலையில் எழுந்திரிச்சு சார் வந்து கிளப்பிட்டு அவர் வந்து சாப்பாடு கொடுத்து அவர் வந்து தூங்க போட்டாச்சு. அப்புறம் நானே ஹஸ்பண்டு சேர்ந்து வந்து டெக்கரேஷன் பண்ணோம். ஃபுல் டெக்கரேஷன் நானே ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டோம். அத்தை வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணாங்க. அப்புறம் தம்பி எழுந்தோடனே வந்து பாஸ்ட் ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஜோ பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் ஒரு 6:05 ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டு. 6:30 வரை நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் தான். ஏற்கனவே இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்து டெக்கரேட் பண்ண வந்தோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து மெமரபுளாக மாற்றணுங்கிறதுக்காக தான். ஏற்கனவே அடுத்தடுத்த பர்த்டேஸ் வந்து நாங்கள் இவ்வளோ கிராண்டாக கொண்டாட போகிறது இல்லை. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து நல்லா வந்து தம்பிக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணாங்க. தீம் வந்து நான் செலக்ட் பண்ணேன். அப்படி ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எங்கள் அண்ணி பொண்ணுக்குமே சேம் பிளாக்ல வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணோம். தேடி பிடிச்சி ட்ரெஸ் எடுத்து போட்டுட்ருக்கோம். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு காட்டும். ஒருவேளை என்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் எடிட்டில். இந்த வீடியோஸ்லேயே வந்து நான் கேக் கட் பண்ணுறது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தம்பியோட ட்ரெஸ்ஸு எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். தம்பிக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். இது கேக் கட். Happy birthday to you. Happy birthday to Raiden Gallup. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless dear Caleb. Happy birthday to you. பை காட் கிரேஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. தம்பி எல்லாம் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துக்கிட்டோம். வந்தவங்க எல்லாருமே நல்லா சாப்பாடு திருப்தியாக கொடுத்துட்டோம். ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் தான், ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வந்து சென்னைக்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்டு சாப்பாடெலாம் கொடுத்தோம். அம்மா எல்லாருமே வரல, அவங்களாம் ஊரில் இருக்கிறனால. இப்போ தான் ரீசெண்டாக வேறு ஊருக்கு போயிட்டு வந்தோம். ஸோ வந்து நாங்கள் போகல. அவங்களும் கூப்பிட்டோம், இருந்தாலுமே வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஃப்ளாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் மட்டும் கூப்பிட்டுக்கிட்டோம். ஃப்ளாட் மீன்ஸ் நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான். ஸோ அந்த வாடகை வீட்டுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு தெரிஞ்சவங்கள மட்டும் வச்சு நாங்கள் வந்து கேக் கட் பண்ணி ஹாப்பியாக வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணுவோம். எல்லாருமே வந்து தம்பியோட ட்ரெஸ் நல்லாயிருக்கு, அப்புறமா ஃப்ளெக்ஸு நல்லாயிருக்கு அப்படிலாம் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு போனாங்க. ரியலாக வந்து இந்த அளவுக்கு நடக்குங்கிறத நாங்கள் நினைக்கல. தம்பி வந்து கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டான். ஸோ நல்லா ஸ்மூத்தாகவே போச்சு. எங்கள் அண்ணி பொண்ணுமே நல்ல சேட்டை. கேக்கு நல்லா டைம் ஆக மெல்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நானும் நல்லா சைடில் டேஸ்ட் பார்த்துட்டே இருந்தேன். நமக்கு வேறு என்ன வேலை இருக்குது? ஸோ சாப்பாடு தானே முக்கியம். ஸோ அப்பப்போ வந்து கேக்கை வெட்டி சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். இவர் விளையாடிக்கிட்டே இருந்தார். இவர் வந்து கேப்சர் பண்ணுறது இவங்க அப்பாவும் அப்புறமா இவங்க மாமாவும் பின்னாடியே அழுதுகிட்டு வீடியோ எடுத்துகிட்டே அழுந்தாங்க. இவன் நல்லா ஜாலியாக இருந்தான். கொஞ்ச நேரம் பார்க்குறக்கு திடீர்னு அழுன்னு அழுதுகிட்டு இருந்தான். இது வந்து நார்மல் தான் போல் எல்லா பிள்ளைங்களும். வர நிறைய எங்கள் அத்தை நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக இவனை தூக்கி வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நானே என் ஹஸ்பண்டு கூட ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் நல்லா அழகாக நேர்த்தியாக கடவுள் வந்து நடத்தினார். திடீர்னு உம்முன்னு ஆகிட்டான், டல்லாக இருந்தான். கேக்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இருந்ததெல்லாம் நாங்கள் கட் பண்ணி ஃப்ளாட்டில் இருக்க பிள்ளைங்க அப்புறமா வெளியே விளையாடிட்டு இருந்த பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தோம். நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கூட வந்துச்சு. அதை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். எங்கள் அண்ணி பொண்ணு கூட சேம் காஸ்டியூம், என் பையனும் அவளும் சேமாக அழகாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அவள் கொடுத்த கிஃப்ட் இந்த யானை தான். இன்னும் அடுத்தடுத்த கிஃப்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி நான் மினி ப்ளாகில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.